ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காடை குஞ்சுகளை ஒரு கஸ்டமருக்கு டேரெக்டாக டோர் டெலிவரி போய் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே போயிட்டு அவருடைய ஃபார்மில் என்னென்ன செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கி ப்ரூடிங் மட்டும் எந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய தகவல் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவுண்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ அவருடைய ஃபார்முக்கு நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருடைய ஃபார்ம் எங்களுடைய ஃபார்ம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 92 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம எந்த வழியாக போகிறோம் அப்படின்னா, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், அப்புறம் பார்த்திங்கன்னா பேரையூர் வழியாக அவருடைய ஃபார்முக்கு போகிறோம். அவருடைய ஃபார்ம் பார்த்திங்கன்னா பேரையூருக்கும் உசிலம்பட்டிக்கும் நடுவில் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குது, அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக ப்ரூடிங்கை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் கழித்து அவருடைய ஃபார்முக்கு சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே காடை குஞ்சுகளை இறக்கி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அழகாக ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்காருன்னு பாருங்கள். மெஜாரிட்டி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம், இந்த மாதிரி தான் ப்ரூடிங் போடணும் அப்படின்னு. காடை குஞ்சுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒரு க்ளோஸ்டு ரூமு, ஜன்னல் இருந்துச்சுன்னா கூட ஜன்னலை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அந்த ரூமில் 1.5 அடி ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ளைன் தகரம், ரோல் தகரத்தை வச்சு ஒரு ரவுண்ட் போட சொல்லிட்டோம். ஸோ கீழே தேங்காய் நார் விரிச்சிட்டு அதுக்கு மேலே பேப்பர் விரிக்க சொல்லிட்டோம். ஸோ பாருங்கள், ஜன்னல் கூட பூட்டி இருக்குது. உள்ளே ஏர் எதுவுமே உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அதை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். பேப்பருக்கு மேலே தீவனம் போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேப்பருக்கு மேலே தீவனம் போட்டிருக்காங்க. பல்பு பார்த்திங்கன்னா 1 அடிக்குள்ளே தான் அது தொங்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சேம் ஹைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கொண்டு வரும்போது ஒரே ஒரு காடை குஞ்சு மட்டும் இறந்துருச்சு. மொத்தம் 1015 குஞ்சு கொண்டு வந்திருந்தோம். 15 குஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். மேபி டிரான்ஸ்போர்ட்டில் 1-2 இறக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரே ஒரு சிக்கு மட்டும் மார்ட்டாலிட்டி ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எல்லா சிக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ எடுத்து விட்டுட்டோம். ஸோ விட்டதுக்கப்புறம் எல்லா குஞ்சுமே ஹீட்டுக்காக பல்புக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா எக்ஸஸாக பல்பும் போட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கறி ப்ரூடிங் போடுறதுக்கும் கறி கையில் எக்ஸஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். மேபி லாங் டைமாக கரண்ட் போகுது அப்படின்னா ஸோ கறி ப்ரூடிங் போட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்லியிருந்தோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ப்ரூடிங் 4 மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒன்று கேஸ் ப்ரூடிங் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட்ரு யூஸ் பண்ணி ப்ரூடிங் போடுவாங்க. மூணாவது கறி ப்ரூடிங். நாலாவது பார்த்திங்கன்னா இந்த பல்பு ப்ரூடிங். அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த கறி ப்ரூடிங்கும் இந்த பல்பு ப்ரூடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கறி ப்ரூடிங் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கறி ப்ரூடிங்கில் ஸ்டார்டிங்கில் கங்காக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அது கரெக்டாக கங்கு ஆகிருச்சு, இது நல்லா தணல் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் நல்லா மெயின்டைன் ஆகும். சிக்கோடைய ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கோட மார்ட்டாலிட்டி பர்சன்டேஜ் ரொம்பவே குறையும். ஸோ அதனால் கறி ப்ரூடிங் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதிகமாக சிக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரூடிங் போடும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கறி ப்ரூடிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 500க்கு மேலே தான் நீங்கள் இந்த கறி ப்ரூடிங் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். இல்லை அப்படின்னா ஒரு குஞ்சு மேலே ₹2.50 வரைக்கும் உங்களுக்கு செலவு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பல்பு ப்ரூடிங்க்கு நம்ம போனோம் அப்படின்னா பல்பு நம்ம நார்மலாகவே எல்லாருமே இந்த எல்லோ கலர் பல்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பல்பு யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா நைட் டயத்தில் ப்ரூடிங் போட்டிருக்கும்போது சில நேரம் ஃபியூஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா, கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது ஃபியூஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை சரியாக கவனிக்க மாட்டோம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அதை நம்ம பார்க்கல அப்படின்னா குஞ்சுகள் ஹீட்டு சரியாக கிடைக்காம ஒன்று மேலே ஒன்று மேலே ஏறி குஞ்சுகள் இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்காக நம்ம அந்த இன்ஃப்ராரெட் பல்ப் யூஸ் பண்ணலாம். அந்த இன்ஃப்ராரெட் பல்ப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹீட் அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி கூட நம்மளால் ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் பல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை டேரெக்டாகவே பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் எலக்ட்ரிக் ஹீட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரூடிங் போட போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1000 சிக்காவது எடுத்து ப்ரூடிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா இபி பில் இப்போ அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் ஹீட்ரு போடும்போது ஒரு 1000 சிக்காவது இருந்துச்சுன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஹீட்ரு வேணும் அப்படின்னாலும்
நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். வித் கண்ட்ரோலரோடே இருக்கும். கரெக்டாக இவ்வளோ ஹீட் வந்து மெயின்டைன் ஆகணும்னு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரூடிங் செட்டப் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக ஹீட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சிக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ப்ராப்பராக ப்ரூடிங் வந்து டே 1லேருந்து டே 7 வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.